இப்போது ஜோதிடம் என்றால் என்ன? ஜோதி என்றால் ஒளி, திறம் என்றால் நம்பிக்கை. நம் மனித குலங்கள் ஜோதிடத்து மேல் நம்பிக்கை வைத்து பார்ப்பதால் ஜோதிடம் என்று அழைக்கப்படுகிறது. ஒளி எங்கிருந்து வருகிறது என்றால், கோள்கள் சூரியன், புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நவகிரகங்களிலிருந்து இந்த ஒளிகள் உடலினுள் பாய்ந்து நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இப்படி பார்த்தோம் என்று சொன்னால், வெளிநாட்டு விஞ்ஞானம் உயர்ந்து போன ஒரு விஷயமாகவே இது காணப்படுகிறது. சரி, இந்த சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் ஆக மொத்தம் 7 கிரகங்கள், 2 சாயா கிரகங்கள், இவை மனித உலகிலே ஆட்சி செய்கின்றன. இப்போது லக்கணம் என்றால் உயிர், அதாவது சூரியன். ராசி என்றால் சந்திரன், அது உடலை குறிப்பது. சரி, இதை குறித்து வச்சுக்கோங்க. இப்போ சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு நட்சத்திரம் சுமார் 2.5 வருடங்கள் இருக்கிறார். இப்படி இருக்கும் பட்சத்திலே 3 கட்டங்களை சொல்லும்போது 7.5 வருடங்கள், இதுவே 7.5 சனி என்று சொல்லப்படுகிறது. இந்த 7.5 சனி என்று பார்த்தோம் என்று சொன்னால், நான் ராசி உடம்பு என்று சொல்லேன் அல்லவா? இப்போ உதாரணமாக கடகராசி எடுத்துக்கொள்வோம். கடகராசிக்கு அதிபதி சந்திரன். வருஷ கிரமமாக கடகம், சிம்மம், மிதுனம் என்று இப்படியே எண்ணிக்கொண்டு வந்தோம்னால் 12ஆம் வீடு கடகத்திற்கு மிதுனம் வருகிறது. இந்த வீட்டிலே சனீஸ்வர பகவான் வரும்போது அவருக்கு விரயச்சனி ஏற்படும். பொருள், ஆடை, ஆவணங்கள், தேவையற்ற விரயங்களை உண்டு பண்ணுவார். சரி, இதற்கு அடுத்ததாக கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இது குடும்பச்சனி. குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள், வீண் செலவுகள், விரயங்கள், சண்டைகள், சச்சரவுகள், உடம்பு உணவு இவற்றை ஏற்படுத்துவார். இதற்கு அடுத்ததாக பார்த்தோம் என்றால் 2ஆம் இடம் குடும்பச்சனி. இந்த குடும்பச்சனியிலே நாம் பார்த்தோம்னா குடும்பத்தில் ஒரு குழப்பமாக இருக்கும், ஒரு தெளிவு இருக்காது, எதையுமே நாம் நிதானமாக செய்ய முடியாது, எதற்கெடுத்தாலும் தடைகளாக வந்து கொண்டே இருக்கும். இந்த குடும்பச்சனியிலே ஒரு 3 மாத காலம் இருக்கும்போது சனீஸ்வர பகவான் அந்த தன்மைகள் குறைந்து ஒரு சிறிதளவு நன்மையை செய்வார். உதாரணமாக 1,00,000 ரூபாய் செலவு வைத்தார் என்று கொள்ளுங்கள். விரயச்சனி, ஜென்மச்சனி, குடும்பச்சனி, இந்த 3 சனியும் சஞ்சாரம் இந்த 7 வருட காலங்களில் ஒரு 1,00,000 ரூபாய் செலவு வைத்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். போகும்போது நமக்கு ஒரு 10,000 ரூபாய் திருப்பி கொடுப்பார். எவர் மூலமாவது வந்துவிடும். ஏன்னா தொழில் சொன்னதாக திரும்ப சொல்வது, இல்லை உயர் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பார்கள். செல்லும்போது அந்த கடைசி காலகட்டத்தில் அந்த பதவி உயர்வை வாங்கி கொடுப்பார். எனவே 7.5 சனி என்பது ஒவ்வொரு மனிதனும் சுமார் 30 வருடங்களுக்கு ஒரு முறை வாழ்நாளே வந்துவிடும். சிலருக்கு ஆரம்ப காலத்திலே பிறந்தவனே வந்துடும். சிலருக்கு 30 வயதுக்கு மேலே வரும். சிலருக்கு பார்த்திங்கன்னா 60 வயதிற்குள் வரும். ஆக மட்டும் இந்த காலச்சனி சுழற்சியில் கண்டிப்பாக யாரும் தப்பிக்க முடியாது. எனவே சனீஸ்வர பகவான் ஒரு நீதி தேவன், ஆயுள் ஸ்தானாதிபதி. இருந்தாலும் அவர் இந்த 7.5 சனி வரும்போது இந்த ஜென்மச்சனி, விரயச்சனி, குடும்பச்சனி இது 3ஐயும் ஏற்படுத்துவார். இதற்கு பின்பாக பார்த்தோம் என்று சொன்னால் சந்திரனுக்கு 4ஆம் இடம் கண்டச்சனி. இந்த 4ஆம் இடம் என்பது உடம்பை கொடுக்கும். உடம்பு, குடும்பம், தாயார், வண்டி, வாகனம், நிலவரம் இவற்றில் இவர் சஞ்சாரம் செய்யும்போது அவற்றின் காரத்துவம் பாதிக்கும். சந்திரனுக்கு 7ஆம் இடத்தில் செய்யும்போது அது களத்திரச்சனி. வீட்டிலே கணவன் மனைவி உறவு சூப்பரமாக இருக்காது. சண்டை, சச்சரவு, வம்பு, வழக்குகள் இப்படி வந்து கொண்டே இருக்கும். இதற்கடுத்தாக அஷ்டமச்சனி என்று சொல்வார்கள். சந்திரனுக்கு 8லே சனீஸ்வரன் சஞ்சாரிக்கும் போது தேவையில்லாத வம்பு, வழக்குகள், தீராத நோய் நொடிகள் இந்த மாதிரி பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். எனவே அந்த காலகட்டங்களில் நாம் பொதுவாக நம்முடைய குடுக்கல் வாங்கல் மற்றவற்றை குறைத்து கொள்ள வேண்டும். நண்பர்கள் வட்டாரம், மற்ற சுற்று வட்டாரங்கள் இவர்களெல்லாம் குறைத்து கொண்டு நாம் நம்பிக்கை இருக்கும் பட்சத்திலே சனீஸ்வரனுக்கு நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். அவர்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்வார்கள். இருந்தாலும் இதை பார்த்துவிட்டு நீங்கள் ஜோதிடரை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். இந்த மாதிரி காலகட்டத்தில் ஜோதிடம் சில அறிவுரைகளை வழங்குவார். அந்த அறிவுரைகளை வைத்துக்கொண்டு சனீஸ்வரன் இந்த 7 காலங்களை மிகவும் கவனமாக கலந்து விட வேண்டும். நன்றி, வணக்கம்.